தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட விஜயலட்சுமி மேம் இருக்காங்க. மேம் வந்து வயசு பாத்தீங்கன்னா 54 வயசு ஆகுது. அவங்க வந்து டீச்சரு. அவங்க 2021 அதாவது 2021 நம்ம கிட்ட வந்தாங்க. 2021 நம்ம கிட்ட வந்தப்போ மேமுக்கு வந்து எல்லா பல்லுமே சொத்தையா இருந்தது. அவங்களுக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்ததுனாலதான் அந்த ப்ராப்ளம் இருந்தது. பட் அவங்களும் நிறைய இடத்துல போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ன்றதுனால தான் அவங்க நிறைய கிளினிக்ஸ் போயிருக்காங்க. பட் அங்கெல்லாம் வந்து இம்ப்ளான்ட் பண்ணிட்டு டிலேட் லோடிங் 3 மாசம் கழிச்சுதான் பல்லு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம கிட்ட அவங்க யூடியூப் பார்த்துட்டு வந்தாங்க. அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு இம்ப்ளான்ட் பண்ணிட்டு உடனடியாவே அதாவது 5வது நாள் அவங்களுக்கு பிக்சடா பல்லும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா ஒரு 6 மாசம் கழிச்சுட்டு வந்து அவங்க மேம் வந்து பெர்மனன்ட் பல்லு மாத்திட்டாங்க. இப்போ வந்து 4 வருஷம் கழிச்சு செக்கப்புக்கு வந்திருக்காங்க. மேம் இப்போ கூட நல்லா மெயின்டைன் பண்றாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது இம்ப்ளான்ட் நல்லா செட் ஆயிருந்தது. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை வருஷமா எப்படி இருந்தது, ட்ரீட்மெண்ட் அப்போ எப்படி இருந்ததுன்றது நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. எஸ் மேம் ப்ளீஸ். நான் வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 2021 நான் இவங்கள்ட்ட வந்திருந்தேன். யூடியூப் பார்த்துட்டு அவங்கள்ட்ட இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் இவங்கள்ட்ட வந்தேன். ஸோ இவங்க வந்து எனக்கு ஆக்சுவலி ப்ராப்பரா ரொம்ப கைட் பண்ணாங்க. எனக்கு வந்து கம்ஸ் ரிசீடிங் ப்ராப்ளம் இருந்தது, பிளஸ் நிறைய பல்லு சொத்தையும் இருந்தது. ஸோ அதை வந்து பெர்மனண்டா ரிமூவ் பண்ணிட்டு பெர்மனன்ட் டென்ச்சஸ் வைக்கிறது பெட்டர்னு அவங்க சஜஸ்ட் பண்ணினாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜருக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணினேன் அதை. ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டெம்பரரி இம்ப்ளான்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சுட்டு ஒரு 6-7 மந்த்ஸ் கழிச்சுட்டு நான் வந்தபோது எனக்கு வந்து பெர்மனன்ட் டென்ச்சர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணினாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 years கிட்ட ஆக போகுது. ஸோ ஐ எம் ஃபீலிங் வெரி பெட்டர் அண்ட் ஃபீலிங் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ என்னால நல்லா பேச முடியுது, நல்லா சாப்பிட முடியுது, என்ன ஹெல்தியா பராமரிச்சுக்க முடியுது. ஸோ இந்த வே ஐ எம் வெரி மச் ஹாப்பி வித் திஸ் பீப்புள். அண்ட் அவங்களோட கேர் ஃபாலோ அப் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நான் எல்லாருக்குமே இது உங்களை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல நான் 2-3 பேருக்கு உங்களை வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கேன். அண்ட் தே ஆர் ஆல்சோ கிவிங் ஏ வெரி குட் ரிப்போர்ட் அபவுட் தெம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் தெம் நவ். இப்ப நான் திருப்பி ரிவ்யூக்காக வந்திருக்கேன். அண்ட் இப்பவும் எனக்கு அவங்க வந்து ப்ராப்பரா கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஸ்டெப்ஸ் சொல்லிருக்காங்களோ அதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ண போறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்போ நிறைய பேரு இம்ப்ளான்ட்னாவே பயம் இருக்குது, பெயின்காக தான். உங்களோட அனுபவம் எப்படி இருக்கு மேம்? இல்ல, எனக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது பெயின். ஆக்சுவலி டாக்டர்ஸ் கூட சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டே நான் இம்ப்ளான்ட் செட் பண்ணும்போது உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 or 2 days பெயின் இருக்குன்னு சொன்னாங்க. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு வந்து ஈவினிங்க்கு மேல எனக்கு ஒண்ணுமே இல்ல. ஐ எம் வெரி மச் நார்மல். நான் அடுத்த நாள்ல இருந்தே நார்மல் ஃபுட் சாப்பிட முடியலன்னா கூட பட் லிக்விட் ஃபுட்டா நான் வந்து என்னால எல்லாமே சாப்பிட முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2-3 days கழிச்சு அவங்க வந்து ஒரு டெம்பரவரியா கொடுக்கறத வந்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ அன்னைக்கே என்னால கொஞ்சம் கொஞ்சமா சாலிட் ஃபுட் சாப்பிட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு 1 week கழிச்சு அதை இது பண்ணிட்டு அதை பெர்மனண்டா செட் பண்ணி கொடுத்தாங்க. அதுல இருந்து அந்த நெக்ஸ்ட் ஒரு 1 yearக்கு வந்து கிட்டத்தட்ட நான் நல்லாவே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒன்னும் பிரச்சனையே இருந்தது கிடையாது. பெர்மனன்ட் டென்ச்சர்ஸ் வச்சதுக்கு அப்புறம் ரொம்பவும் இன்னும் பெர்ஃபெக்ட். என்னோட கான்பிடன்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் சிரிக்கிறது முன்னாடி ரொம்பவே நல்லா சிரிக்கிறேன், வாங்கிட்டு சிரிக்க முடியுதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்க இந்த 4 years-ஆ என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலா நீங்க பியூர் வெஜ், பட் இருந்தாலும் நீங்க என்னென்ன சாப்பிட்டீங்க மேம்? சோ எங்களோட பியூர் வெஜ்ங்கிறது ரொம்ப சாஃப்ட் ஃபுட்டா தான் இருக்கும். பட் அதை தவிர முறுக்கு, தட்டை, கடலை மிட்டாய் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஃபுட் எல்லாம் கூட நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். சாப்பிட்டுட்டீங்க. ஓகே, உங்க ஹெல்த் வைஸா நீங்க ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க. டெஃபினெட்லி. எனக்கு என்ன பாக்குறவங்க, நான் மட்டும் எனக்கே தெரியாம என்ன பாக்குறவங்களுக்குமே அதை ஃபீல் பண்ணி கேக்குறாங்க, நீ நல்லா இருக்க இப்போ அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ். ஓகேங்களா, அது எங்க எல்லாருக்குமே தெரியும். சோ பாசிட்டிவ் நீங்க வந்தாவே நல்ல வைபா இருக்கும் கிளினிக். சோ அந்த பாசிட்டிவா நீங்க நல்லா கோஆபரேட் பண்ணீங்க. ஈச் அண்ட் எவ்ரி வாட் எவர் ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்றோமோ என்ன ஃபாலோ பண்றோமோ இல்ல அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அது வந்து நம்ம ஹெல்த்துக்காக தான் அவங்க சொல்றாங்கிறதுல நீங்க சொல்றீங்கிறதுனால அதை வந்து ஃபாலோ பண்ணினா பெட்டர். யாருக்கா இருந்தாலுமே ஃபார் எனி பேஷண்ட், எந்த பேஷண்ட்டுக்கு எங்க இருந்தாலுமே சரி. சோ அதை ஃபாலோ பண்ண டாக்டர்ஸோட அட்வைஸ் ஃபாலோ பண்றது இட்ஸ் எ பெட்டர் சாய்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் மேம் வந்து இங்க மயிலாப்பூர்ல தான் இருந்தாங்க. இப்ப பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த செக்கப்புக்காக அங்க இருந்து இங்க வந்து செக்அப் பார்த்திருக்காங்க. ரொம்ப நன்றி மேம். ரொம்ப தேங்க்யூ. உங்களோட இதுவும் வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் ஆயிடுச்சு. சோ நான் ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப யோசிச்சேன் இந்த ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணணுமா அப்படின்ட்டு. பட் நான் வந்து ரொம்ப ஒர்த்தா ஃபீல் பண்றேன். சோ இத நான் வந்து டெஃபினட்டா நான் யாரா இருந்தாலும் சொல்லுவேன். உங்களோட கரெக்டா நான் சஜஸ்டும் பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் வந்து ஒரு 2-3 டாக்டர்ஸ் 2-3 இஷ்யூக்காக நான் வச்சிருப்பேன். சோ அதுல வந்து நான் டென்டல் அப்படின்னு வந்ததுன்னா நான் உங்களதான் வந்து சஜஸ்ட் பண்றேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு. சோ ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க. அண்ட் கேர்
அண்ட் வெல்கம் யாரா எந்த ஸ்டாஃபா இருந்தாலும் அவ்வளவு சிரிச்சுட்டு அவ்வளவு அழகா கேர் பண்ணி நீங்க வந்து வெல்கம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். சும்மா ஏதோ அப்படின்னு பண்றதுக்கு இல்லாம ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணாம அந்த ஒரு ஃபேமிலி மாதிரி நீங்க ட்ரீட் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம். நீங்க வந்து ஆக்சுவலி உங்க எல்லாருக்குமே வந்து காட் நிறைய பிளஸ் பண்ணணும். தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்.